ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் சிலோன் சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு தேவையான பொருட்களை எடுத்து வச்சுக்கலாங்க. அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானல் வச்சுக்கோங்க. இந்த வானலில் 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் சோம்பு, 4 பட்டை, லவங்கம் 4, ஏலக்காய் 3 இது எல்லாத்தையும் போட்டு வறுக்கலாங்க. மல்லி 2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. போட்டுட்டு நல்லா வறுபட்டதும் 2 கொத்து கருவேப்பிலை போட்டு அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. நல்லா பொரியட்டங்க. இப்போ நல்லா வாசம் வந்துடுச்சுங்க, பொரிஞ்சிடுச்சுங்க. இப்போ 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டு நிறுத்திடலாங்க. அடுப்பை நிறுத்திட்டு மிளகாய்த்தூள் போடலாங்க. இப்போ இதை ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சி பொடியாக எடுத்துக்கலாங்க. இப்போ அரைச்சி பொடியை எடுத்தாச்சு பாருங்கள். அடுத்து இப்போ வேறு ஒரு வானல் வச்சுக்கலாங்க. அடுப்பில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாங்க. தேங்காய் எண்ணெய் இல்லாட்டி மல்லாட்டை எண்ணெய் கூட போட்டுக்கலாங்க. எண்ணெய் காஞ்சதும் கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. கருவேப்பிலை பொரிஞ்சதும் பெருசாக 2 வெங்காயங்க பொடியை நறுக்கி வச்சுருக்கிறேன். அதையும் போட்டு நல்லா வதக்கி விடலாங்க. வதங்கினதும் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதையும் வதக்கி விடலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வாசனை போனதும், பச்சை வாசனை போனதும் சிக்கனை போட்டு அதையும் நல்லா வதக்கி விடலாங்க. நான் இன்றைக்கி 1/4 கிலோ சிக்கன் போட்டுருக்குறேங்க. சிக்கனை வதக்கி விட்டுட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கலாங்க. 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்கலாங்க. போட்டுட்டு கலந்து விடலாங்க. நல்லா இது போட்டு வேக விடலாங்க. உப்பு தேவையான அளவு போட்டு அதையும் நல்லா கலந்து விடலாங்க. சிக்கன் இப்போ பாதி அளவு வெந்துடுச்சுங்க. இப்போ புளியை கரைச்சி கொஞ்சமாக விட்டுக்கலாங்க. நான் ஒரு நெல்லிக்காய் சைஸில் புளி எடுத்து கரைச்சிருக்கிறவங்க அதில் டஸ்ட் இல்லாமல் நல்லா புளிஞ்சு எடுத்துக்கலாங்க. புளி தண்ணி விட்டாச்சுங்க. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிக்கலாங்க. நிறைய தண்ணி விட தேவையில்லைங்க. கொஞ்சமாக தண்ணி தெளித்து வேக விடலாங்க. நம்ம அரைச்சி வச்சுக்கிற பொடியும் அதிலே போட்டு அதையும் நல்லா கலந்து விட்டு வேக விடலாங்க. புளி வாசனை, பச்சை வாசனை நல்லா போகட்டுங்க. சிக்கனும் நல்லா வேகட்டுங்க. சிக்கன் இப்போ நல்லா வெந்துடுச்சுங்க. புளி பச்சை வாசனையும் போயிடுச்சுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பாலை அதில் ஊற்றிக்கலாங்க. நான் 1/2 மூடி தேங்காய் துருவல் அரைச்சி பால் எடுத்து வச்சுருக்குறேங்க. அந்த பாலை அதில் ஊற்றிட்டேங்க. இப்போ இதை 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாங்க. இப்போ நல்லா கொதி வந்துடுச்சுங்க. அவ்வளோதாங்க. இப்போ சிலோன் சிக்கன் ரெடி ஆகிடுச்சுங்க. சூப்பராக நல்லா வாசமாக இருக்குதுங்க. நல்லா கறி சாஃப்டாக வெந்தும் இருக்குதுங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. இதை நம்ம
இட்லி சப்பாத்தி தோசைக்கும் தொட்டுக்கலாங்க. நம்ம சாதத்துக்கும் இதை கிரேவி போல் போட்டு சாப்பிட்லாங்க. இது தனியாக ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்குங்க. புளிப்பு இந்த மசாலா தேங்காய் பால் போட்டதுனால இது ஒரு தனி சுவையாக இருக்குங்க. இது போல் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்கிற பெல் பட்டன் அழுத்துங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வருங்க.